வசனம் சொல்லுது, மார்க்கு 1:15, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இப்போ உள்ள கால சூழலில் நாடுகளுக்கும் இடையே போர், கொள்ளை நோய்கள், நம்ம கண்டிராத விசித்திரமான கொள்ளை நோய்கள், மரண ஓலங்கள், அதாவது வித்தியாசமான முறையிலெல்லாம் விபத்துகள் நடந்து கொண்டிருக்குது, மரண ஓலங்கள். வசனம் சொல்லுது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இந்த கடைசி காலத்தில் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறத தவிர்த்து வேறு ஆப்ஷனே இல்லைங்க. என்ன நடந்துட்டு இருக்குது பார்த்துட்டு தானே இருக்கீங்க. மனம் திரும்புவோம், சுவிசேஷத்தை விசுவாசிப்போம், நித்திய வாழ்க்கை நேராக நம்முடைய ஆத்மாவை தகுதிப்படுத்துவோம், தயார்படுத்துவோம். இந்த நாட்களில் எத்தனையோ பேர் இந்த நாளை காணல, நம்ம பார்த்துருக்கிறோம், நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பலத்தினாலையா? கர்த்தருடைய பெரிதான கிருபை. உணர்ந்து மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக, கற்பனைகளை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே உங்கள் எல்லாருக்கும் தருவாராக. ஆமென்.